இது ஃப்ளூடிக் வெர்னா பெட்ரோலு. இந்த வண்டி மூவ் பண்ணும்போது டப்ப 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 டப்பன்னு இங்கே பாருங்கள் சைலன்ஸில் அடிக்குது. என்ஜினுமே பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகிறாங்க. செக் இன்ஜின் லைட்டுமே இருப்பிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் செக் இன்ஜின் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. வண்டியிலையும் வந்து ஏகப்பட்ட வைப்ரேஷன்ஸ் வருது அப்படிங்கிறாங்க. என்ஜின் நல்லாவே வைப்ரேட் ஆகுது, ஹெவியாக வைப்ரேட் ஆகுது. வண்டியை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்ப்போம். கௌதம் ஸ்கேனிங் ரிப்போர்ட் காட்டுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனில் மட்டும்தான் நாட் டிஃபைன்டு அப்படின்னு ஒரு எரர் கோட் இருக்குது. மற்றபடி வேறு எந்த எரர் கோடுமே இல்லை. செக் இன்ஜின் லைட் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுது, ஆனால் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் எந்த எரர் கூட இல்லை. இது ஒரு பெக்குலியரான கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டியோட என்ஜின் ஐட்லிங் ஆர்பி பார்க்குறச்ச பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இக்னிஷன் காயிலாக மார்க் பண்ணிட்டோம். 1 2 3 4. இந்த 3வது இக்னிஷன் காயில் கொடுங்க. இதுதான் 3வது இக்னிஷன் காயிலு. சரியா, மார்க் பண்ணி தான் இப்போ பண்ணோம். இப்போ 3வது காயில் நம்ம வந்து ஸ்வாப் அனலைசிஸ் பண்ணியது மூலிமா இப்போ இந்த காயில் நம்ம வந்து பார்த்தோன்னா வாங்கினது போடுறோம். ஏன்னா இது ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு செக் பண்ணி பார்த்தலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சேன்னு. இப்போ நம்ம வண்டியை செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் என்ஜின் ஸ்மூத்தாக இருக்குது, வைப்ரேஷனே இல்லை. முன்னாடி வைப்ரேஷன் இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ செக் இன்ஜின் லைட் வருதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுவும் பர்டிகுலர் ஏசி போட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா செக் இன்ஜின் லைட் வந்திருந்தது. இப்போ வருதான்னு பார்த்துருவோம். தமிழ் இப்போ செக் இன்ஜின் லைட் போட்டுங்க. சரி, இப்போ ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணியாச்சு. இப்போ செக் இன்ஜின் லைட் வருதான்னு பார்ப்போம். செக் இன்ஜின் லைட்டே வரல, ஸ்மூத்தாக இருக்குது. முன்னாடி கஸ்டமர் எங்கே அந்த ரெட்டிஷாக வந்தது அப்படின்னு சொன்னார்னா, தமிழ் ஆஃப் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாஸ்ட் போகக்கூடிய இந்த ஹோஸு இங்கே தான் வந்து பார்த்தோன்னா அப்படியே செவந்து போச்சு சார் அப்படின்னாரு. ரெட்டிஷாக இருந்துச்சுன்னு சொன்னார். சரிங்களா, இப்போது கண்டிப்பாக வராது. சரிங்களா, திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். வியூவர்ஸ் இப்போ பாருங்கள், இந்த 3 மார்க் பண்ணிருக்கு இல்லையா, இந்த இக்னிஷன் காயில் தான் ஃபால்ட்டு. இப்போ இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணணும்னு தெரியும். ஸ்வாப் அனலைஸ் மூலமாக பண்ணோம். இப்படி பண்ணி இப்போ மாற்றினோன்னா ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.